இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இப்படி காட்டுங்க. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே விசுவாசிக்கிறீங்களா? அப்பாவுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? யெகோவா ஜைரே, யெகோவா ஈரே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எல்லாம் பார்த்து கொள்வீங்க. உங்க தகப்பன் உங்க வீட்டுக்காரரை பார்த்து அப்படித்தானே சொல்லி நீங்க பாத்துக்கிறீங்க. நாங்க ஏன் கவலைப்படணும்? பச்சை குழந்தை அப்பா பார்த்து அப்பா இருக்காரு, நான் ஏன் கவலைப்படணும்? அதுவும் அர்த்தம். நம்முடைய பெரியப்பா இருக்காரு, அவர் எல்லாம் பார்த்து கொள்வாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அப்ப எல்லாம் பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லும்போது அப்படி நீங்க பாத்துக்கிறீங்க, நீங்க பாத்துக்கிறீங்க. நான் ஏன் மூணு இருக்கணும்? நான் ஏன் கலங்கணும்? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இப்படி காட்டுங்க கைய. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான். சாப்பிட்டு பேடு. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இப்படி சொல்லுங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவ நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவ நீங்க தானே. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தான், எனது எல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது சவுண்டு குறைங்க. கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே காட்டுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாம் பார்த்து கொள்வதற்கு ஒரு கைதட்டு. இயேசு, இயேசுவை நினைச்சுக்கிட்டே கைதட்டுங்க. இயேசுவை பார்த்துக்கிட்டே கைதட்டுங்க. இயேசுவுக்கு தான் இன்னைக்கு முதல் மரியாதை. இயேசுதான் கதாநாயக, இயேசுதான் கவர்ச்சி நாயக, இயேசுதான் இங்கே எல்லாம் வல்லவராய் நிற்கிறார். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. இந்த பாடல் எல்லாரும் பாடணும். பழைய பாடல் தான். எல்லாரும் நன்றின்னு சொல்லிடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் கேட்பது, துதி கொடுப்பது. அப்பா சொன்னார் கேளுங்கள் கொடுக்கப்படும், ஆனால் அடுத்து சொல்லுகிறார் கொடுங்கள் கொடுக்கப்படும். கொடுங்கள் கொடுக்கட்டும். எதை கொடுக்க சொன்னார்? நன்றி, துதி. இப்படி கையை கடுங்க, துதி. வேற காசா கேட்கிறாரு, அது ஒரு பக்கம் கேட்பாரு உங்க ஊழியத்துக்கு. ஆனா இப்ப அவர் கேட்கிறது, வாயை திறந்து நன்றின்னு சொல்ல மாட்டியா? ட்ரெஸ்ஸ கொடுத்திருக்கேனே உனக்கு, அழகு மீசைய கொடுத்திருக்கேனே உனக்கு, அழகு முடிய கொடுத்து, எனக்கு தான் மொட்டையா போச்சு, உனக்கு அழகு முடிய கொடுத்திருக்கேனே, ஒரு நன்றி சொல்ல மாட்டாயா? அப்பா
ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், அவனுக்கு என் விடுதலையை காட்டுவேன். கைதட்டுங்க. ஒரு சிரிப்பு, அவருக்கு அவரை நினைச்ச ஒரு சிரிப்பு. ஹல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஒன்று உடலுக்கு அடுத்த ஆசீர்வாதம், இன்னொன்று உலகத்துக்கு ஆசீர்வாதம், மூன்றாவது மிக மேலான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் வீட்டுல நீங்க நன்றி சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல நோயே வராதியா, நான் கேரண்டி சொல்றேயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சிரிச்சுக்கிட்டு பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. காட்டுங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி. காட்டுங்க. அப்பா பாக்குறாரு. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, உதடுகள் தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். வாழை துதிக்கிறோம் நாதா. எப்படி சொல்லுங்க? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஓடும் கால்கள் தந்தீரையா, ஓடும் கால்கள் தந்தீரையா, உழைக்கும் கரங்கள். இப்படி காட்டு கைய, இப்படி காட்டுங்க. நேற்று ஒரு ஐயா கால் என்ன குதிச்சார். இந்த கால் பிராக்சர் ஆகி ஆக்சிடென்ட்ல அவரால் உட்கார்ந்து இருக்கும்போது கூட மேலதான் தூக்கி வச்சிருப்பாரு. ஆனா நேற்று ஆண்டவர் சுகமாக்கி காலை காட்டி துள்றாரு. நாங்க பாட்டை நிறுத்துற வரை அவரு ஆட்டம் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் காலின் அருமை, அவருக்கு தெரியும் காலின் அருமை, அவருக்கு தெரியும். நீங்க நடக்கிறதுனால உங்களுக்கு அருமை தெரியல, முடவற்ற போய் கேளுங்க இந்த காலுக்கு அவர் கொடுக்கிற மரியாதை. அதே போல அநேகர் கையை தூக்குனாங்க. முதல் நாள் சொன்னார் ஐயா, பல நாட்களாக கையை தூக்கம் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன், வந்தேன் பாருங்க இங்க அப்பா தூக்க வச்சுட்டாரு. ஆமென். உங்களுக்கு தூக்கும் கைகள், உழைக்கும் கைகள் உண்டு. கையை காட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி. உழைக்கும் கரங்கள் தந்தீரையா, உழைக்கும் கரங்கள் தந்தீரையா, ஓடும் கால்கள் தந்தீரையா, ஓடும் கால்கள் தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கொடுங்க. நன்றி இயேசு ராஜா. அப்படி கையை கொடுங்க அப்பாவுக்கு. நன்றி கொட்டுவாரு. ராஜா, நன்றியை கொடு. நன்றி ஆசீர்வாதத்தை கொட்டுவார் ராஜா. நன்றி இயேசு ராஜா. இதய பலவீனம் நீக்கி நீரே, இதய நீக்கிட்டாரா? நீக்கி நீரே, சக்கர வியாதிய போக்கி நீரே, சக்கர வியாதிய போக்கி நீரே. சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. ஓ, இயேசு ராஜா. எப்படி பலி? ஆடு மாடு போடு பலி. ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்சர் இல்லாமல் காத்தீரையா, அல்சர் இல்லாமல் காத்தீரையா, ஆஸ்மா முற்றிலும் நீக்கி நீரையா, ஆஸ்மா முற்றிலும் நீக்கி நீரையா, தலைவலிய முற்றிலும் போக்கி நீரையா, தலைவலிய முற்றிலும் போக்கி நீரையா, என் கட்டிய கரைய பண்ணி நீரையா, என் கட்டிய கரைய பண்ணி நீரையா. நன்றி
ஒரு குதி, சாத்தானுக்கு ஒரு மிதி, குதிச்சாத்தான் மிதி. இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. உடல் ஆசீர்வாதத்துக்காக ஒரு கைதட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உடல் ஆசீர்வாதத்தை அப்பா கொடுத்திருக்கிறார். நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல உடலை கொடுத்திருக்கிறார். நடக்க வைத்திருக்கிறார். உடை கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு கைதட்டி நன்றி, ஒரு ஆரவார நன்றி, ஒரு ஆர்ப்பரிப்பு நன்றி, விடாம கைதட்டி நன்றி. ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு வீடு இருக்கு சொல்லுங்க? வீடு, சொந்த வீடு இருக்கா? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அந்த வருஷத்துக்குள்ள சொந்த வீட்டுக்கு போக போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. போயிடுவீங்களா? கொடுக்க போறாரு. இருக்க நல்ல வீடு தந்தீரையா, இருக்க நல்ல வீடு தந்தீரையா, அணைக்க செல்ல பிள்ளை தந்தீரையா, அணைக்க செல்ல பிள்ளை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ராஜா நன்றி இயேசு ராஜா. எத்தனை பேருக்கு மனைவி இருக்கிறவங்க தான் கை வைத்து காட்டுங்க. மனைவி இருக்கிறவங்க ஆமென். கணவன் இருக்கிறவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப நல்ல உங்க கணவருக்காக நன்றி, நீங்க மனைவிக்காக நன்றி சொல்லுவோமா? எத்தனை பேர் மனைவி அழகா இருக்கு, மனைவி அழகியா இருக்காங்கன்னா கை வைத்து காட்டுங்க. தூக்க மாட்டேல கல்யாணம் செங்கிட்டு அழகி மனைவி. உங்க வீட்டுக்காரர் அடிக்காத வீட்டுக்காரர் இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. அடிக்கவே மாட்டாரு வீட்டுக்காரர். குடிக்காத வீட்டுக்காரர். சரி, இப்ப நன்றி சொல்லுவோமா? அழகு மனைவி தந்தீரையா, அழகு மனைவி தந்தீரையா, அடிக்காத கணவன் தந்தீரையா, அடிக்காத கணவன் தந்தீரையா, குடிக்காத கணவன் தந்தீரையா, குடிக்காத கணவன் தந்தீரையா, கொஞ்சுகின்ற மனைவி தந்தீரையா, கொஞ்சுகின்ற மனைவி. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி அப்படியே குதிங்க. இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பேங்க்ல பணம் போட தந்தீரையா, பேங்க்ல பணம் போட தந்தீரையா, கடன் இல்லாமல் வாழ உதவி நீரையா, கடன் இல்லாமல் வாழ சொல்லுங்க. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் குதிச்சு நன்றி இயேசு ராஜா. எப்படி? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, அப்படி வாழை துதிக்கிறோம் நாதா. அப்படி குளிஞ்சு எழும்பணும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, வாழை துதிக்கிறோம் நாதா. குதிங்க. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இப்ப மூன்றாவது ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்படி கை வைத்து காட்டுங்க. அதென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? பாவங்கள் போக்கினீரே நன்றி ஐயா, பாவங்கள் போக்கினீரே நன்றி ஐயா, பரலோகத்தில் பெயரை எழுதினீர் ஐயா. அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம், அதுக்கு நன்றி சொல்லுவோமா? அபிஷேகம் எனக்கு தந்தீரையா, அபிஷேகம் எனக்கு தந்தீரையா, அந்நிய பாஷை தந்தீரையா, அந்நிய பாஷை தந்தீரையா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா நாவாலே துதிக்கிறோம் நாதா கை வைத்து நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி இயேசு ராஜா ஓ நன்றி இயேசு அப்படியே காட்டுங்க. அப்பா பார்க்கட்டும். Thank you. இயேசு ஒரு நிமிடம் சொல்லிக்கிட்டே நில்லுங்க. வல்லமை இறங்கட்டும். இயேசு ராஜா ராஜா ராஜா. இப்ப வியாதி நீங்குது, வியாதி நீங்குது, வியாதி நீங்குது. ராஜா பிசாசு ஓடுறான், ஓடுறான். ராஜா நன்றி நன்றி நன்றி. எஸ் ராஜா நன்றி நன்றி. எஸ் எஸ் ராஜா எஸ் மைதானமே. ஓ ராஜா ஓ நன்றி மைதானமே. ராஜா நன்றி நன்றி Thank you. ராஜா இப்பொழுது இயேசு ராஜா எல்லாரும் Thank you, thank you. ராஜா Thank you, Lord. Yes, Lord. ராஜா நன்றி இயேசு ராஜா வல்லமை இறங்கட்டும். ராஜா துதியின் வல்லமை இறங்கட்டும். ஓ நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. Thank you, Holy Spirit. Holy இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. Thank you, thank you. இயேசு ராஜா Holy Spirit, Holy Spirit. இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா wonderful, wonderful. Thank you. மைதானம் முழுவதும், மைதானம் முழுவதும் ஸ்தோத்திர அபிஷேகம். ஓ ராஜா நன்றி இயேசு ராஜா. ஓ நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ராஜா பாடிக்கொண்டே நில்லுங்க. ராஜா இயேசு ராஜா. தடைகளை உடைக்கிறேன், மேடையில உள்ள தடைகளை உடைக்கிறேன். இந்த mighty name of Jesus. எல்லா தடைகளை உடைக்கிறேன். Thank you, thank you, thank you. Yes, yes, yes. வல்லமை இறங்கட்டும். Yes, கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லமை 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 வல்லமை. நன்றி சொல்லும் போதே பரிசுத்த ஆவி வருவார். ஆவியானவர் விரும்புகிறார், நன்றியை விரும்புகிறார். சத்துரு ஓடு, சத்துரு ஓடு, என் ஜனங்களை விட்டு ஓடு, ஓடு, ஓடு. உன்னை விரட்ட வந்திருக்கிறோம். இனி நீ நிற்க முடியாது. என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீ விளையாட முடியாது. வெளியே போ. என் ஜனங்கள், என் ஜனங்கள், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஓ வல்லமை இறங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டவரை வரவேறுங்கள். துதிக்கிற இடத்திலே ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார். அப்பா அப்பா நிரப்பும் என் ஜனங்களை. துதியின் உட இப்பொழுது போடப்படுவதாக. துதியின் உட இப்பொழுது என் ஜனங்கள் போர்த்தப்படுவார்களாக. Thank you, Holy Spirit, Holy Spirit. யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகத்தில் நிரப்புங்க. ஓ wonderful, ஓ wonderful, ஓ wonderful, wonderful Jesus, wonderful Jesus, Jesus, Jesus. ஓ wonderful, ஓ அற்புதர் இயேசு. உங்களை உயர்த்துறப்பா. கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, உம்மை உயர்த்துகிறோம். கேகே மாவட்ட உயர்த்துதுப்பா. எங்க தேசம் உங்களை உயர்த்துதுப்பா. நீங்க உயர்வடைங்கப்பா. மகிமை ராஜா, மகிமை நாளா. உயர்க உயர. என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீரே. ஓ உயர்த்துங்க இயேசுவ. இயேசுன்னு சொல்லுங்க. ஓ மார்த்தாண்டமே மகிழ்ச்சியோட சொல்லு. இயேசு கூப்பிடு. இப்பவே அதிசயம் நடக்குது. உடல்ல அதிசயம். உலக உலக ஆசீர்வாதம் வருது. வீட்டுல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Thank you, Holy Ghost. கடைசி நிற்கிற பிள்ளை ஆசீர்வதிங்க டாடி. உன் பிள்ளை வந்திருக்கே அப்பா. மைதானம் நிரம்பி இருக்கே அப்பா. உங்களை உயர்த்த வந்திருக்காங்க
எஸ் 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 இயேசு தேங்க்யூ 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 எஸ் 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 ஜீசஸ் அவர் நாமம் இயேசு அவர் நாமம் சாத்தானை விரட்டுகிற நாமம் நோயை போக்குகிற நாமம் ஆமென் இயேசு இயேசு யாரும் மௌனமா இருக்க வேண்டாம் முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம் இயேசுன்னு சொல்லுங்க இயேசுன்னு சொல்லுங்க இயேசு கூப்பிடுங்க 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 இயேசு தேங்க்யூ இந்த குழந்தைய பாருங்கப்பா நிரப்பிக்கொண்டே இருக்கிறாரு குழந்தைய இயேசு இயேசு எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசு கூப்பிடுவோம் இயேசு 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 இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே கை உயர்த்தி இயேசையா வா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உம்மோடு எல்லாரும் கண்களை மூடி ஆராதனை செய்வோம் உம் சித்தம் எல்லாரும் ஆராதிப்போம் ராஜா அசைவாடுகிறார் கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா நடி நீங்கதான் பாடம் சொல்றவங்க நீங்கதான் பாடம் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக ஆமாப்பா ராஜா என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் சொல்லுங்க உம் பாதத்தில் வாய்திறந்து சொல்லுங்க தம்பி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே எபினேசரே எபினேசரே இதுவரை உதவி நீரே எபினேசரே சொல்லுங்க உதவி நீரே இதுவரை உதவி நீரே ஐயா இதுவரை உதவி எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு உதவி செய்தார் இதுவரை உதவி நீரே கை உயர்த்தி ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா. இந்த நாமத்தை உயர்த்துங்க. மைதானமே உயர்த்து. ஏசையா ஏசையா ஏசையா. உயர்த்தி கொண்டிருக்கிறாங்கப்பா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரையா. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரையா. சுகம் தந்தீரே சுகம் தந்தீரே. நன்றி ஐயா நன்றி ஐயா. சொல்லுங்க நன்றி ஐயா. எஸ் டாடி. நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி ஏசையா 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 ஏசையா. எல்லாரும் ஏசையா நாமத்தை சொல்லுதோ. ஏசையா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே பாடிக்கொண்டிருக்கிற போது ஆராதித்துக் கொண்டிருக்கிற போது அற்புதம் நடக்குது. நான் சும்மா பாட்டு பாடல. பாத்தீங்களாப்பா உங்க பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்கப்பா. அப்பா ஆராதனையில பிரியப்படுகிறவரே ஆராதனையில பிரியப்படுகிறவரே. ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் ஒரு போ. Thank you Holy Spirit. Yes, கைவிட மாட்டீர் விலகிட மாட்டீர். ஒரு Thank you. Thank you. Thank you Holy Spirit. Holy Spirit. Holy Spirit. Wonderful Holy Spirit. கர உயர்த்தி Holy Spirit. Thank you Holy Spirit. Wonderful Holy Spirit. Mighty Holy Spirit. இன்னொரு விசை. பாடிக்கொண்டே இருக்கு. நீங்க பாடிக்கொண்டே இருக்கு. மைதானமே ஆராதித்துக் கொண்டே இருக்கு. ஒரு வல்லமை இறங்கு. அப்பா அப்பா அப்பா. எஸ் யாரும் மௌனமா இருக்க வேண்டும். அப்பா அப்பா மனம் இறங்கும். அப்பா மனம் இறங்கும். அப்பா அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
அநேகருக்குள்ள இருக்கிற கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. அநேகருக்குள்ள ஒரு வல்லமையை பார்க்கிறேன். அபிஷேக நதி உங்கள் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறதை பார்க்கிறேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ. எஸ், காயங்கள் கட்டப்படுவதை பார்க்கிறேன். உள்மன காயங்கள் ஆறுகிறதை பார்க்கிறேன். இனம் புரியாத மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகிறதை பார்க்கிறேன். பயம் ஓடுகிறதை பார்க்கிறேன். பயத்தின் ஆவி ஓடுகிறது. உங்களை பயப்பட பண்ணின பொல்லாத பிசாசு ஓடுறான். அவனால நிக்க முடியாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆராதிக்கிற வேளையில அதிசயம். இனி உன் வீட்டுல அபார்ஷன் இருக்காது. இனி உன் வீட்டுல மலடு இருக்காது. ஒரு நாளும் கடனோடு வாழ போவது இல்லை. நீ கடன் கொடுப்பாய். ஆயிரங்களுக்கு கடன் கொடுப்பாய். ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நாடுகளுக்கு கடன் கொடுப்பாய். இக்கத்தால கம்பலேக்க ஷகா ஏய் கந்தன மேக்கத்தலா ஊ மமக்க ஸ்வந்தலே கபி மேம் கோத்தலி ஹமாரா கஷ்கத்தோ மாமாக்கத்தலே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. ஓ, வெறுப்பு மறைகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற தகராறு மறைகிறது. கசப்பு மறைகிறது. ஒப்புரவின் ஆவியானவர் கடந்து வருகிறார். ஒப்புரவாக்குகிற ஆவியானவர். மமகந்தலகபரோ ஓ மமகந்தா ஓ ஜீசஸ் ஜீசஸ். நீர் நல்லவர், உயர்ந்தவர், வல்லவர், வாழ வைப்பவர். ஜீசஸ் ஜீசஸ். உமக்குத்தான் ஆராதனை. பிள்ளைங்கப்பா, இவங்க சும்மா போக கூடாதுப்பா வீட்டுக்கு. ஒரு மனுஷனை நம்பி வரலப்பா. இவங்க ஒரு மனுஷனை நம்பி வரலப்பா. உங்களை நம்பி வந்திருக்காங்க டாடி. எல்லாரும் திருப்தியாக்கி அனுப்பினீங்களே. எல்லாரையும் சுகமாக்கி அனுப்பினீங்களே டாடி. ஜனங்கள் தேவையை சந்திங்கப்பா. உங்க நாம உயரும்படி அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனை துதிப்பார்களாக, அதிசயத்தை கண்டு துதிப்பார்களாக. ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு அர்ப்பணம் செய்து உட்காரலாம். ஒரு நிமிடம் மைதானமே. அல்லேலூயா. அனைவரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா.
for coming. Thank you for coming, Daddy. Thank you. I know you are blessing my people. I know you are blessing your people. You are blessing your people. எனக்குள்ள ஒரு நிச்சயம், வந்திருக்கிற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்புறையோ, உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நம்புறீங்களோ, அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு அதிசயம் நடக்குதுயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நீரு. உண்மைதானா? சினிமா இல்ல இல்ல சொல்லுங்க, நோனோன்னு சொல்லுங்க. சினிமா நோனோ, காதல் நோனோ சொல்லுங்க. காதல் நோனோ, நீங்க தான்ப்பான்னு சொல்லுங்க. நீங்க தான்ப்பா என்னுடைய காதலன். நீங்க தான்ப்பா என்னுடைய காதலன். நீங்க தான்ப்பா என்னுடைய காதலி. நீங்க தான்ப்பா என்னுடைய காதலி. உங்களோட தான்ப்பா நான் இருப்பேன். உங்களோட தான்ப்பா இருப்பேன். சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் ஐயா, எங்கள் தேசமே இவர்கள் கையில் இருக்கிறது ஐயா. எங்க தேசம் இவங்க கையில இருக்குப்பா. இந்த வாலிபர்களை பாருங்க. இந்த வாலிபர்களை பாருங்கப்பா. எத்தனை ஊழியர்கள் எழும்புவார்களோ. ஊழியர்கள் எழும்பட்டுப்பா. தேசத்தை கலக்கட்டுப்பா. மிஷனரிஸ் எழும்பட்டுப்பா. அப்பா சொல்றாரு, உண்மையா தாகமா நிக்கிற வாலிபர்கள் மேல ஒரு வல்லமை இப்ப ஊற்ற போகிறேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிற கரங்களை வைத்து காட்டுங்க. எஸ், இப்ப உற்சாகமா கை தட்டி அவர் கொடுக்கிற வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Yes, yes, receive, receive, receive. வாலிபர்கள் மேல வல்லமை, வாலிபர் பிள்ளைகள் மேல வல்லமை. Yes, yes, in the mighty name of Jesus, let my children be filled with the mighty anointing. Yes, my children. Yes, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு, அந்நிய பாஷை அடையாளத்தோடு இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். வாலிபனே எங்க நின்னாலும் கை தட்டி பெற்றுக்கொள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணி. Receive, receive, receive. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. பேசுங்க, விடாதீங்க. வாலிப தங்கங்களே, வாலிப சிங்கங்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஞானத்தால் ஊற்றுகிறார், ஞானத்தால் ஊற்றுகிறார். ஓ, டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணுவீங்க, டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க. Holy Spirit, Holy Spirit. Yes, yes. விடாதீங்க, விடாதீங்க. வாலிபர்கள் நாள் இந்த நாள், வாலிபர்கள் நாள் இந்த நாள். Holy Spirit, thank you Holy Spirit. Yes, அவங்கள பேசுவோம். Thank you. Yes, yes, yes. Thank you, thank you, thank you. Thank you Holy Spirit. நாகப்பட்டினத்துல கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரி இந்த கூட்டத்துக்கு வர முடியாம படுத்த படுக்கையாக இருந்தா. காரைக்கால் ஏறத்தாழ 30 கிலோமீட்டர். ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அங்க அற்புதம் செய்யற இயேசு, அந்த நாமம் எனக்கு அற்புதம் செய்யும். படுத்த படுக்கையாக இருந்தவள் கூட்டத்துக்கு வர முடியாத நிலையில நண்பன் கையில செல்போன். அவள், நீ அங்கே இயேசுவை கூப்பிடும் போது எனக்கு தொடர்பு என்ன கேட்க வை, நான் இயேசுவை கூப்பிடுவேன், சுகம் பெறுவேன். கைதட்டுக்கு பாருங்க, நம்பிக்கையை பாருங்க.
அதே போல முதல் நாள் கூட்டத்திலே இயேசுவே என்று ஜனங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் போது அவளும் கூப்பிட்டாள். இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் கூப்பிடும் பொழுது ஏதோ ஒரு கரம் அவள் இருந்த அந்த உடல் இருந்த கட்டியை பறித்து பிடுங்கி அவளால் ஒரு புது பலன் எழுந்து நடந்து துதிக்க ஆரம்பித்தாள். ஆமென் சொல்லுங்க. 8 வருடம் கூனியா இருந்தவள். அவள் எப்படி கூனியா இருந்தாள்? பிசாஸ், அநேக வியாதிகள் பிசாசு கொண்டு வருகிறான். ஆண்டவர் வியாதியை படைக்கவில்லை, கடனை படைக்கவில்லை, தரித்திரத்தை படைக்கவில்லை, போராட்டத்தை படைக்கவில்லை. அவர் இந்த பூமியை படைத்த போது நல்லதாய் கண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த பூமி பிசாசின் ஆளுகைக்கு வந்தது. அதனாலதான் இந்த பூமிக்கு எத்தனை வேதனைகள், கலகங்கள். ஆனால் நல்ல வேளை பிசாசின் அந்த ஆளுகையை பறித்து ராஜாதி ராஜா இன்றைக்கு நம்மத்தில் ஆளுகை செய்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. கொலோசேயர் 2:1 கொலோசேயர் 2:14 சொல்லுகிறது. அதை வாசி மகனே. கொலோசேயர் 2:14. இருந்த கையெழுத்தை குலைத்து 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்தார். யார் மேல வெற்றி சிறந்தார்? எந்த பிசாசு நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானோ அந்த பிசாசை என் ஆண்டவர் வெற்றி கொண்டு அதிகாரங்களை பறித்து கொண்டு கல்வாரியிலே அவர் வெற்றி அடைந்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. சொல்லுங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. பைபிள் எழுதியிருக்கு. அவர் சென்ற இடமெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி சுற்றி திரிந்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். கைதட்டுங்க. அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொல்லுகிறார், சென்ற இடமெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறார். பக்கத்துல சொல்லுங்க, இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறார். இன்றைக்கு உன்னை குணமாக்குகிறார். இயேசு இங்க வந்திருக்கிறார். இயேசு இங்க வந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, ராஜா, இயேசு ராஜா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசால் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பிசாசு அநேகருக்கு வியாதியை கொண்டு வந்திருக்கிறான். தரித்திரத்தை பிசாசு கொண்டு வருகிறான். சண்டை மூட்டுறான். வீட்டுக்குள்ள சண்டை, மைண்ட்ல புத்தி தெளிவில்ல. அன்றைக்கு கூனியாக்கினது பிசாசுதான். 18 ஆண்டுகள் கூனியா வச்சிருந்தான். கல்லறையில ஒரு லேகியோன், அவனுக்கு 1-2 பிசாசு இல்ல, 6000 பேய். 6000 பேய் என்ன செஞ்சிருக்கோம்? அவனை வாழ விடல. அம்மனமாக்கி ட்ரெஸ் இல்லாம கல்லால கீறிக்கிட்டு ஓடு கத்திக்கிட்டு மென்டல். யாருமே அவன் பக்கத்துல போக முடியல. சாத்தானுடைய வேலை. ஆனா நல்ல வேலை, இயேசு அந்த கல்லறைக்கு வந்தாரு. கை தட்டுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த கல்லறைக்கு இவனை பார்க்கவே இயேசு கடலை கடந்து வர்றாரு. கலிலேயா கடல்ல அக்கறையில் அவன் கப்பர்நகூம்
கப்பர்நகூமில் இருந்து படகெடுத்து இந்த ஒருவனை பார்க்க இயேசு வந்தார். இன்றைக்கு உன்னை பார்க்க இயேசு வந்திருக்கிறார். அந்த ஒருத்தனுக்காகவே இயேசு வந்தாரா? வர்றாரு இயேசு, இயேசுவே அப்படின்றான். அவ்வளவுதான், அவனே விழுந்துட்டான். இயேசுவேன்னு சொன்னா பாருங்க, அவனே விழுந்துட்டான். அவனிடம் இருந்த 6000 பிசாசும் அம்போன்னு கடலுக்குள்ள. கைதட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, வேண்டாம், இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. அவனுக்கு எவ்வளவு குஷி வந்துருச்சுன்னா, கல்லறையிலேயே வாழ்ந்தவன், ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்தவன் இயேசுவிடம், இயேசு படகுல ஏறி அக்கறைக்கு போறாரு. ஊர்ல பயந்துட்டான்ல, நீங்க போங்கயான்னு. இவன் இயேசுவோட நின்று ஒரே ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம்? உம்மோடே கூட நான் வரணும், என்ன நீங்க இல்லைன்னா என்னால வாழ முடியாது. ஆமென். இன்றைக்கு அதே ஜெபத்தை நீங்க செய்யுங்க, இயேசு உங்களோட கூட வருவார். ஆமென். இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பிசாசின் கிரியைகளால, பிசாசின் வல்லமையினால எத்தனையோ குடும்பங்கள் பாழாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பிசாசை விரட்டி உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி கைதட்டுங்க. அல்லேலூயா. முக்கியமான சில காரியம், இப்படி போக ஆரம்பிச்சா கதை ஓடாது. இருக்கு என்ன செய்யறது? சரி சரி போய் முடிச்சிருங்க. நான் போய்கிட்டே இருந்தா ஆண்டவர், அவருடைய சமூகம் ஒரு இனிமையான சமூகம், சீப் இல்ல அவர். அதனால போய் முடிச்சிருங்க, இருக்கிறவங்க இருங்க. அப்படி ஒரு நேரம் கொடுக்கவா? ஒரு சில நிமிடம் தான் நான் பேசணும் இல்ல? போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா டிராமாவா இது? பஃபூன் காட்சி, ஆக்டர்ஸ். ப்ளீஸ் போய் முடிச்சுக்கங்க. தூரத்துல வந்தாங்க போல, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் போடுறேன், போங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா. ஒரு 3 காரியம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த பிசாசு எப்படி ஒரு மனிதனை பாதிக்கிறான், மிக கவனமா கேளுங்க. சில நிமிடங்கள் தான், ஒரு 15 நிமிடம் வச்சுக்கங்களேன். கேட்பீங்களா? கை வைத்து காட்டுங்க. ஆமென். நீங்க ஊட எழும்பினாலே என் எலும்பு போயிடும். நல்லா எழுப்பாம ஒரு 15 நிமிடம் அன்பா இருந்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிட்டு போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாத்தான் எப்படி ஒரு இடம் பிடிக்கிறான்? என் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி சாத்தான் வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒன்றுமில்லை. He has nothing in me. சொல்லுங்க, he has nothing in me. இப்படி சொல்ல முடியுமா நீங்க? சாத்தான் வர்றான், அவன் சரக்கு எனக்கிட்ட இல்ல. அது ஒரே ஒருவர் சொன்னார், அவர்தான் என் அருள்நாதர் இயேசு. அவருக்கு ஒரு கைதட்டு. அல்லேலூயா. அப்படின்னா சாத்தானுடைய சரக்கு உங்கள்கிட்ட இருந்தா அவன் வந்து உட்காருவான் உங்களோட. சாத்தான் விரும்புகிற காரியம் என்ன என்பதை சுருக்கமா சொல்ல போறேன். அந்த காரியத்தை சரக்க இறக்கு சர்வ வல்லவர் வீட்டுல வந்து இருப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம். சரக்க இறக்கு சர்வ வல்லவர் உன்னோட வருவார். ஆமென் சொல்லுங்க. சர்வ வல்லவர் வரணும் உங்களோட. அப்படின்னா எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், என்னுடைய நண்பன் தைராய்டு, ஆனால் வலி, படுத்த படுக்கை. என் நண்பன் மனைவியோட போய் முதல் முறை ஜெபம் பண்ணான். இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று ஒரு பாடலை அவன் தன் மனைவியோடு பாடிட்டு வெளியே வந்து 5 நிமிடம் தான். வீட்டுக்குள் போன உடனே போன் வந்துச்சு. ஐயா, பாட பாட என் மனைவிக்கு விடுதலை கிடைச்சிருச்சியா. ஆனா ஒரு வாரத்துக்குள் மீண்டும் அதே வியாதி வந்துருச்சு. ஐயா வந்துருச்சியா வியாதி அப்படின்னா, என்னடா மனைவியோட உள்ள போனா அந்த வீடெல்லாம் உருவங்கள், சுரூபங்கள், விக்கிரகங்கள்.
யாத்திராகம் 20:4 சொல்லப்பட்டிருக்கு, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம், அதை சேவிக்க வேண்டாம். காரணம், அதை என்னால சகிக்க முடியாது. நான் எந்த ஒரு மதத்தையோ சபையோ தாக்கவில்லை, வேதத்தை சொல்லுகிறேன். காரணம், அநேக குடும்பங்கள் இந்த வேதனையினால பிசாசுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்கின்றன. ஆகவேதான் கத்துறேன், ஒரு சுருவத்தையோ ஒரு உருவத்தையோ வைத்து மாலை போட்டு அதை நமஸ்கரித்து கனம் பண்ணினால் அங்கே சாத்தான் வருவான், கடவுள் வரமாட்டான் என்பதை கண்டுகொள்ளுங்கள் என் ஜனமே, கண்டுகொள்ளுங்கள் என் ஜனமே. அதுதான் பிரச்சனை. இது பைபிள் தெளிவா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கேத்தலிக் பைபிள் அழகா இருக்கு. என்னால அதை சகித்துக் கொள்ள முடியாது, என்னால அதை தாங்க முடியாது என்றார். அவர் சகிக்க முடியாத ஒரு இடத்துல போய் வருவாரா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தான் பிரச்சனை. நன்றாய் கவனியுங்கள், ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர். ஆமென். ஆகவே உங்கள் வீடுகளிலும் உங்கள் வாழ்க்கையில உருவங்கள் சொரூபங்கள் வேண்டாம். தேவன் ஆவியாக உங்களுக்குள் வந்திருக்கிறார். ஆவியானவரை கொண்டாடுங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தேவன் எங்கே இருக்கிறார்? ஒரு இடத்தில் இருக்க மாட்டார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். கைதட்டுங்க. நீங்க தான் கோவில், பக்கத்துல நீங்க தான் கோவில், நீங்க தான் கத்தீட்ரல், நீங்க தான் கோபுரம், நீங்க தான் ஆளை அட்ரா பண்ணிட்டேன். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரை எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சொல்லுங்க, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. Thank you Lord, thank you Jesus. அந்த குடும்பம், இயேசுவை அறியாத குடும்பம், உடனே கீழ்ப்படிந்து அந்த வீட்டை சுத்தப்படுத்தி வசனத்தால் எழுதி ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தார்கள். இன்றைக்கு பூரண விடுதலையோடு சபைக்கு மூப்பராய் இருக்கிறார்கள். கைதட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவது 1 சாமுவேல் 18, 16, 17, 18 இப்படியாய் வாசிக்கிறோம். கோலியாத் மடிந்த உடனே ஜனங்கள் எல்லாம் தாவீதை பாராட்டி பாடி புகழ்ந்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். வந்தான் சவுல், எரிச்சல், அவனுக்கு பாராட்டு, எனக்கோ திட்டு வந்துச்சு, முட்டு. வீட்டுக்கு போனா பைபிள் சொல்லுது, ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது. அந்த நாள்ல இருந்து அவனுடைய வேலையை இவனை விரட்டுற, தாவீதை விரட்டி கொள்ற வேலைதான். தீயாவி எப்பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு வெறுப்பாய் வாழும்போது, கோபமாய் வாழும்போது, வெறுப்பு, கசப்பு தீ ஆவியை கொண்டு வரும். ஆகவேதான் என் ஜனமே, ஒப்புரவாகுங்கள். பிதா உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். வெறுப்போடு வாழாதீர்கள். ஒரு சகோதரி, நடக்க முடியாத சகோதரி, அவள் ஒரு போதகரிடம் வந்தாள். போதகர் ஜெபம் செய்துவிட்டு சுகமாகலாவாள். அம்மா, உன் கணவர் எப்படி இருக்கிறார்? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஐயோ, அந்த பாவி பயல கேட்டியலே. என்ன கணவன் எப்படி இருக்கிறார்? பாவி பயல கேட்டியலே. என்னம்மா பாவி பயன்றா? பாவி பய என்ன விட்டு இன்னொரு அழகியோட சுத்துறான். ஆமா, அப்படித்தான். இங்க ஒரு கேஸ் இருக்கா? மனைவி விட்டு அழகியோட சுத்துறீங்களா?
மனம் திரும்புங்க. கட்டிய மனைவிக்கு உண்மையாயிருங்கள். அநேக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவன் உண்மை இல்லாததால் வேற வழி இல்லாம கண்ணீரோடு உங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க. பிளீஸ். இவ சொன்னா, பாவி என்னை விட்டு போய் பல நாட்கள் ஆயிடுச்சு, வெறுப்பேன், பயங்கர கோபம். இவர் சொன்னாரு, 2 காலம் நடக்க முடியாது, இதாமா காரணம். நீ வெறுக்க வெறுக்க உன் கால் நடக்க முடியாது. என்ன செய்ய சொல்லி அந்த பாவிய மன்னிங்க, பாவிய மன்னிங்க. சிலுவையில மன்னிச்சார்ல, அப்பதான் நீ நடப்ப. அப்படியா? அப்ப சரி. அவ உண்மையிலேயே மன்னிச்சு, என் கணவனை ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன், எனக்கு செய்த துரோகத்தை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு கணவனை ஒப்பு கொடுத்தாள். இவள் மன்னித்து ஜெபித்து நன்றி சொல்ல அவனால் அந்த அழகியோடு இருக்க முடியல. அலங்கோலமாய் ஓடி வந்தான். தற்கொலை நோக்கி ஓடுகிறான். ஐயோ, அலக்கழிக்கப்பட்டு ஒரு ஆலயத்துக்குள்ள ஓடுறான். அந்த ஆலயத்துக்குள்ள மனைவி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கால்ல வந்து விழுகிறான். என்னை மன்னிச்சுடு. நல்லா கவனிங்க. கணவனும் மனைவியுமா போதகற்ற போறாங்க. போதவருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஆசீர்வதிக்கிறாரு. சில நாட்களுக்குள்ள இவள் நடக்க ஆரம்பிக்கிறாள். இயேசு ராஜா எங்க ராஜா, எழுந்துருங்க. இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. ஆமென். இயேசு 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 ராஜா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, கூப்பிடுங்க. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. போறவங்க போறீங்களா? போங்க. நான் ஜெபிக்கணுமா முடிக்கணுமா? தம்பி போய்கிட்டே இருக்காங்களே, பரவாயில்ல. ஒரு 5 நிமிடம் கற்பனை பண்ண சொல்றேன். எனக்கு போனாலே வயிறு பக்குங்குது. சரி, என்ன செய்யறது? தூரம் போற ஆளுக்க. சரி, நிக்கிறவங்க கை வைத்துங்க. நான் நிப்பையா, நீ நடத்துங்கன்றவங்க கை வைத்து, உங்க முகத்தை பார்த்தாவது பிரசங்கம் பண்றேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரே, நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா, நோய்களெல்லாம் நீக்கிடுவா, நொடி பொழுதே சுகம் தருவா, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, வட்டார பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இயேசு ராஜா, கை வைத்து. எங்க ராஜா, ஓ ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா. நீங்கள் பரிசுத்தாவிக்கெதிராய் பொய் சொல்லும்படி சாத்தான் ஏவனது என்ன? ஒரு ஆவி. நீங்கள் பொய்
பேச பேச உங்களுக்கு ஒரு தீ ஆவி வரும். ஆகவே இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள், பொய் பேசுவதில்லை என்று. வியாபாரத்தில் பொய், இன்னும் வாழ வேண்டும் என்பதற்காக பொய், பணம் வேண்டும் என்பதற்காக பொய். பொய் ஒரு ஆவி, அதனாலதான் உங்களுக்கு வியாதி. பொய் ஒரு ஆவி, அது வியாதியை கொண்டு வரும். இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். கடைசியாக யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 12 பேரை நான் தெரிந்து கொண்டேன், அதில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்கிறார். எப்படி கூட இருக்கிறவனை பிசாசா மாறுமா? காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தன்னை காட்டி கொடுக்க போவதால். ஏயா 3 ஆண்டுகள் இருந்தவன் இயேசுவை விட பணத்தை நேசிக்கிறான். கடவுளை விட பணத்தை நேசிக்கும் போது பிசாசு வருகிறான். கவனியுங்கள், அல்ல பணம் பிசாசு அல்ல, காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பான்னு ஒருத்தர் சொல்லிட்டு கண்ண மூடிட்டான். காசை கடவுளாக்குனா கடவுள் கடந்து போயிடுவார். காசை விட கடவுளுக்கு மரியாதை கொடுங்க. ஆமென் சொல்லுங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். செய்யறான், ஒரு கூலி பட்டாளமே இருக்கு டெய்லி பேப்பர்ல. பிசாசு காசு பெருசு, காசுக்காக பிறனை வெட்டினா, பில்லி சூனிய வைச்சா உனக்குள்ள பிசாசு தான் வருவான். காசுக்காக ஏமாற்றினா, பித்தலாட்டம் என்னென்னமோ நடக்குதுல்ல காசுக்காக. அப்படி செயல்படும் போது பிசாசு வருவான். பிரதர் ஏமாற்றாதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க பிரதர். இந்த தேசத்துல வேதனைப்பா, லஞ்சம் இல்லாம எதுவுமே நடக்கலப்பா. ஐயோ அழுகையா இருக்கு. எத்தனை உள்ளங்கள், எத்தனை நண்பர்களை வயிற்று அடிச்சுட்டு வர்றான். பாவி உருப்படியாடா, காசை கொடுத்து சத்தம் போட்டு வர்றான். இது பிசாசு. லஞ்சம் வாங்காதீங்க, பிசாசு தான் வீட்டுக்குள்ள வருவான். நீங்க இங்க வாங்குவீங்க, அங்க ஆஸ்பத்திரிக்கு பணம் போகும், கோர்ட்டுக்கு போகும். இது ஒரு பிசாசு. ஆகவே இன்றைக்கு மனம் திரும்புங்கள். நான் ஏன் சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் இயேசு இயேசுன்னு கத்திட்டு, நான் சொன்ன விக்கிரகம், ஆபாசம், பொய், வெறுப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா இயேசு வரமாட்டாரு. நீங்க எவ்வளவுதான் இயேசுன்னு கத்துனாலும் வரமாட்டாரு. அவன் சரக்கு இருக்கு வர அவர் இறங்க மாட்டார் தங்கச்சி. அதனாலதான் நான் கத்துறேன், சரக்கை இறக்கு, சர்வேஸ்வரன் இறங்குவாரு. சரக்கை இறக்கு, பிசாசின் சரக்கு வேண்டாம், சர்வ வல்லவர் உங்களோடு வரணும் தான் கத்துறேன். எனக்கு தெரியும் நிக்கிறவங்களா சரக்கை இறக்குறீங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, ஓ இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. எல்லாரும் கை தட்டி இயேசு 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 ராஜா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். பிள்ளைகளை மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறேன். கண்களை மூடுங்க. விக்கிரக ஆராதனையை விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். ஆபாசங்களை விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். பொய் விட்டு விடுகிறேன், விட்டு விடுகிறேன். பண ஆசை விட்டு விடுகிறேன். Thank you Holy Spirit. Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen. கவனிங்க, ஒரே ஒரு பாடல் அர்ப்பணமாய் பாடி
நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கேட்பீங்களா? ஆவியானவருக்கு ஆமென். எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க அவசரப்பட்டு போகல. எனக்கு ஒரு 10 நிமிடத்துக்குள்ள முடிச்சிருவேன். நிப்பீங்களா? 9:30க்கு முடிச்சிருவேன். இல்ல பாஸ்டர்? ஓகே பாஸ்டர். எல்லாரும் ஒத்துழைக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துழைக்கிறீங்களா? கடைசி நாள். ஆமென். சார் 3ஆம் நாள். ஆமென் சொல்லுங்க. அர்ப்பணம் பண்ணுங்க, அற்புதத்தை காண்பீங்க. ஆமென் சொல்லுங்க. உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. சொல்லுங்க. உள்ள உடல் உமக்கு தந்தேனையா. கள்ள கபடு இல்லாமல் காத்துக்கொள்ளுமே. சந்தோஷமா உங்களை அர்ப்பணம் பண்றீங்களா? சொல்லுங்க. அர்ப்பணம் பண்றவங்கள கை வைத்து காட்டுங்க. ஆமென். நீங்க அழவே வேண்டாம், சந்தோஷமா உடலை கொடுங்க. ஆமென். இன்னைக்கு அழுதுட்டே நீங்க போக கூடாது, சிரிச்சுக்கிட்டே போகணும். எப்படி அர்ப்பணம் பண்ணுவீங்க? ஒரு நாடகம் போல. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. சொல்லுங்க. இந்த பாட்டை எடுத்து ஆவி ஆத்மா சரீரம். கையை காட்டுங்க சிரிச்சுக்கிட்டே. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம். ஆவி ஆத்மா சரீரம். சுருட்டுங்கோ சுருட்டுங்கோ. இப்ப நீங்க அப்படியே முக்கிட்டு எரியணும். 1 2 3. எரிஞ்சிட்டீங்களா? இன்னும் ஒரு சான்ஸ். எரியலைன்னா எரிஞ்சிருங்க. என் மேல எரியாதீங்க, ஏற்கனவே நான் மொட்டையா போயிருக்கேன். சொல்லுங்க. 1 2 3. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமை ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா. அர்ப்பணித்தே. வாங்க. ஆவி ஆத்மா சரீரம். ஆவி ஆத்மா சரீரம். கடைசியா பார்க்கலாம். Thank you Holy Spirit. Yes yes. அர்ப்பணம் பண்ணின அத்தனை பேர் மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். Holy Spirit. இயேசையா இயேசையா இயேசையா. இன்னொரு விஷயம். Thank you Holy Spirit. இயேசு இயேசு. அந்த நாமத்தை சொல்லும்போது ஒரு வல்லமை இறங்குது. நம்புகிறவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you Holy Spirit. Mighty God. Yes Lord. நம்பிக்கையோட நன்றி சொல்லுங்க. இயேசு லாவுகிறா. இயேசு லாவுகிறா. சத்ருவை விரட்டுகிறா. பில்லி சுனி ஆவியே வெளியே போ. விக்கிரக ஆவியே விரட்டுங்க இயேசுவின் நாமத்துல.